ஹலோ எவ்ரிவன், மறுபடியும் இன்னொரு ஸ்டாக் அனாலிசிஸ் செஷனில் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்த கம்பெனி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ட் இன் மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கு. இது வந்து லார்ஜஸ்ட்லி பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி பை மார்க்கெட் கேபிடலைசேஷன். எல்லாருக்கும் தெரியும், டெய்லி நியூஸில் பார்க்குறீங்க. ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிராஸ்ட் 10 lakh crores, கிராஸ்ட் 11 lakh crores டெய்லி நியூஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இது லார்ஜஸ்ட் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி. அப்புறம் லார்ஜஸ்ட் கம்பெனி இன் இந்தியா மெஷர் பை ரெவன்யூ. முன்னாடி வந்து இது இருந்தது, இந்தியன் ஆயில் இருந்தது. இப்போ இந்தியன் ஆயிலே ஓவர்டேக் பண்ணிட்டு ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி பை ரெவன்யூ இந்தியாவிலே. அடுத்தது வந்து ரிலையன்ஸ் கண்டினியூஸ் டு பி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், accounting for 8% of India's total merchandise exports with a value of 1,47,000 crores. இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அடுத்தது ரிலையன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 5% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ். அதாவது இந்தியாவில் கஸ்டம் எக்ஸைஸ்லேருந்து வர ரெவன்யூலே 5% ரிலையன்ஸோட தான் இருந்தது. அப்புறம் இட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர் இன் பிரைவேட் செக்டர் இந்தியா. ஓகே, ஹிஸ்ட்ரி இப்போ சின்னதாக பார்த்துருவோம். இப்போ திஸ் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், வாஸ் ஃபவுண்டட் பை துர்பாய் அம்பானி அண்ட் சம்பக்லால் தமானி இன் 1960. துர்பாய் அம்பானியை பற்றி தெரியும், முகேஷ் அம்பானியோட அப்பா. இப்போ முகேஷ் அம்பானி தான் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நடத்துறாரு. இவர் தான் 20th செஞ்சுரியோட பிக்கஸ்ட், இந்தியாவோட பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருந்தார். ஃப்ரம் ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்னு எல்லாரும் சொல்றது வந்து இவர் தான் சொல்றாங்க. நிறைய பேர் பிஸ்னஸ்க்கு வரணும்னு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக பார்க்கறது வந்து மிஸ்டர் துர்பாய் அம்பானியை தான். அடுத்தது 1966 பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் வாஸ் இன்கார்பரேட்டட். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஐபிஓ வந்து 1977 கொண்டு வராங்க. 85 வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு மாற்றுறாங்க. 98 to 2000 பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஜாம்நகர் குஜராத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனிங் சென்டர் ஜாம்நகரில் இருக்கிறது தான். அடுத்தது 2005 to 6, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். ஏன்னா இந்த கம்பெனி ரீஆர்கனைஸ்டு. என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல வந்துட்டு 2002 வந்து துர்பாய் அம்பானி இறக்குறாரு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு வந்து முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி சேர்ந்து தான் ரன் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, 2005 தான் அனில் அம்பானி வந்து இதுல இருந்து பிரிஞ்சுட்டு அவர் சில பிசினஸ் எல்லாம் ஃபினான்ஸ் செக்டர், சர்வீஸ், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் செப்பரேட்டா அவர் ரன் பண்ண போறாரு. முகேஷ் வந்து எக்ஸிஸ்டிங் பெட்ரோகெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து அவர் ரன் பண்ணாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பீரியட் பிறகு வருது திஸ் கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வாஸ் கம்ப்ளீட்லி ரன் பை மிஸ்டர் முகேஷ் அம்பானி. அனில் அம்பானி வந்து ரிலையன்ஸ் அனில் அம்பானி குரூப்ல அவர் செப்பரேட்டா ஒன்று ரன் பண்ணாரு. ஓகே, இப்போ பிசினஸ் ஸ்ட்ரக்சர் மெயினாக பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸோட மெயின் பிசினஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ கடலில் போயிட்டு அதில் சீல இருந்து ஆயிலும் கேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுதான் க்ரூட் ஆயில் எடுப்பாங்க. அடுத்தது மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங். எடுக்கிற க்ரூட் ஆயிலை அப்படியே விற்க முடியாது, அதை ரிஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து செல்லபிள் ப்ராடக்டாக வரும். அப்புறம் பெட்ரோகெமிக்கல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது ரிஃபைன் பண்ணி எப்படி உங்களுக்கு பெட்ரோலோ டீசலோ உங்களுக்கு எடுக்கிறாங்களோ அப்புறம் ரிமைனிங் இருக்கிற மெட்டீரியல்ஸ், பை ப்ராடக்ட்ஸ், அதுதான் இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கு, ரிலையன்ஸ் அந்த ட்ரெஸ் ஷோரூம்லாம் இருக்கு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ரிலையன்ஸ் வந்து உங்க ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 10,000 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க, மோர் தென் 10,000 ஸ்டோர்ஸ். அதுல இருந்து மட்டும் 5 million கஸ்டமர்ஸ் எவ்ரி வீக் இந்த ஸ்டோர்ஸை விசிட் பண்றாங்க. 5 million 50 லட்சம் பேர் ஒரு வாரத்துக்கு இந்த ஸ்டோர்ஸை விசிட் பண்றாங்க. அதாவது நீங்க ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ரிலையன்ஸ்ல எங்கெல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல் இதெல்லாம் ரீட்டைல் சம்மந்தப்பட்டத்தில் எதெல்லாம் வருதோ அதுல வந்து இத்தனை பேர் மீட் பண்றாங்க, இந்த ஸ்டோர்ஸ்க்கு போறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ. இது சொல்லவே வேண்டாம்.
ஜியோ இன்னைக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர், வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபினாமினல் growth. எல்லாரும் இன்னைக்கு இந்தியா வந்து இவ்வளவு தூரம் டேட்டால இத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜியோ தான். ஏன்னா டேட்டாவோட ப்ரைஸஸ் இறங்குனதுக்கும் டேட்டாவோட கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆனதுக்கும் முக்கியமான காரணம் இந்தியா வந்து இன்னைக்கு டிஜிட்டலைஸ்டா ஒரு ஃபார்வர்டு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜியோ. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் ஃபார் ரிலையன்ஸ். அடுத்தது மீடியா செக்டர். மீடியா செக்டர்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் TV18 நெட்வொர்க்னு ரன் பண்றாங்க. அந்த TV18ல தான் உங்களுக்கு CNN TV18 நெட்வொர்க் 18 வரும். அப்புறம் தமிழ்ல கூட News18 தமிழ்னு வரும். அது அப்புறம் இந்த கலர்ஸ் வருதுல்ல இந்த சேனல், அந்த கலர்ஸ் ஹிந்தில இருக்க சரி, இங்க தமிழ்நாட்டுல வர கலர்ஸ் இதெல்லாம் இவங்களோட தான். அந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்கு அது இவங்களோட தான். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல புக் மை ஷோ, நீங்க எதுல டிக்கெட் புக் பண்றீங்களோ அதுவும் இதுல தான். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிசினஸ் செக்டர்லயும் இவங்க என்டர் ஆயிருக்காங்க. அதுல என்டர் ஆனது மட்டும் இல்லாம இந்த பிசினஸோட மார்க்கெட்டை இவங்க மேக்சிமம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதான் இந்த மேஜர் பிசினஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது ஒரு சின்ன ஒரு ரெவன்யூ அனாலிசிஸ் பார்த்துருவோம். இது வந்து 17, 18, 18, 19 ஒரு ரெவன்யூ அனாலிசிஸ். நீங்க 19, 20 வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல 17, 18, 18, 19 மட்டும் ஒரு சின்ன கம்பேரிஷன் இது. ஓகே, ரிஃபைனரி பிசினஸ்ல இருந்து அதான் சொன்னேன், அந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், அடுத்தது செகண்ட் ரிஃபைன் பண்ணுவாங்க. அது ரிஃபைன் பண்ணி தான் பெட்ரோல் டீசலா விற்கிறாங்க. அதுதான் இந்த ரிஃபைனரி பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,06,000 எல்லாமே ருபீஸ் crores. 3,06,000 crore இருந்து 3,93,000 crores 18-19 ஆயிருக்கு. அடுத்து பெட்ரோகெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா 1,25,000 கோடியில இருந்து 1,72,000 கோடியா இருக்கு. இது 17-18 125, 18-19 172,000 crores. ரீட்டைல்ல பாத்தீங்கன்னா 69,000 crores இருக்கு 17-18, 18-19 1,30,000 crores. ஜியோல பாத்தீங்கன்னா 8,421 crores, 18-19 13,609 crores. இது இனிஷியலா இப்ப பாத்தீங்கன்னா 19-20 ட்ரெமெண்டஸா ஜியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மோர் தென் தட் நீங்க நியூஸ்ல பாப்பீங்க அவங்க இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டட் இன் ஜியோ. அடுத்தது ஒரு சின்ன ஒன்னர அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா EBIT அனாலிசிஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் அனாலிசிஸ். இது பாத்தீங்கன்னா 17-18 18-19 கம்பேரிஷன். நீங்க 19-20 வந்து நம்ம மறுபடியும் சொல்றேன் ஆனுவல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளியர் கிறிஸ்டலா கொடுத்துருப்பாங்க. ரிஃபைனரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,782 crores, அதாவது EBIT 17-18, 18-19 19,868 crores. ஓகே, there has been a dip in the earnings before interest and tax. ரெவன்யூ பார்க்கும்போது இன்க்ரீஸ்ல இருந்தது, ஆனா வந்து EBIT பார்க்கும்போது டிக்ரீஸ்ல இருக்கு. ஜஸ்ட் இந்த அனாலிசிஸ் நடத்துறது என்னன்னா இந்த கம்பெனியோட டாப் லைன் எப்படி மூவ் ஆகுது, அதாவது ரெவன்யூ எப்படி மூவ் ஆகுது, பிளஸ் இந்த EBIT பாட்டம் லைன் ப்ராஃபிட்க்கு முன்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸுக்கு அது எப்படி மூவ் ஆகுதுன்னு காட்டுறது தான் சின்ன ஒரு ரெவன்யூ அனாலிசிஸ். அடுத்தது பெட்ரோகெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா 21,000 crore இருந்து 32,000 crore போயிருக்கு. ரீட்டைல் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2,000 crore இருந்து 5,500 crores நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் இருக்கு. ஜியோவும் பாத்தீங்கன்னா 1,495 இருந்து 2,665,000 crores ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன EBIT அனாலிசிஸ். ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாத்துரும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். இது டேட்டா வந்து பாத்தீங்கன்னா as on 7th August 2020 எடுத்தது. மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா 14,13,115 crores. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கம்பெனி பை மார்க்கெட் கேபிடலைசேஷன். அது ஆல்ரெடி பார்த்தோம். அதுதான் இது ஒன்று மார்க்கெட் கேபிடலைசேஷன் தெரியாதவங்க சொல்றேன். நத்திங் இஸ் பட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா 633 crore ஷேர்ஸ் இஸ் தேர். அதுல வந்து ஒரு ஷேரோட விலை இன்னைக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2146. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வரும். 52 வீக் ஐல வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் ஐ வந்து ரீசெண்டா தான் டச் பண்ணிச்சு 2198. லோ வந்து பாத்தீங்கன்னா 867. இது வந்து கோவிட் ரிசெஷன் டைம்ல இது 23rd March அன்னைக்கு இந்த வேல்யூ டச் பண்ணிச்சு. புக் வேல்யூ வந்து 715. திஸ் இஸ் வெரி குட் டீசன்ட் புக் வேல்யூ. ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு செஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா லேர்ன் டு டி செஷன் கடையில வரும். அதுல வந்து இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். புக் வேல்யூனா என்னன்னு. இட்ஸ் நத்திங் பட் டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, PE price earnings பாத்தீங்கன்னா 34.45. This is very well and decent. Dividend yield to 0.3. Return on capital employed வந்து 10.69.
இது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 10 நான் சொல்லியிருக்கேன் எனிவேர் அபவ் 15 இஸ் குட்னு ஒரு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் 10.69 ஃபார் ரிலையன்ஸ் இட்ஸ் நாட் பிக் டீல். ஏன்னா இது வந்து நான் குட் பேடுக்கு இதுக்கு நான் வரைய முடியாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி பை மார்க்கெட் கேபிடலைசேஷன், நம்பர் 1 கம்பெனி பை ரெவன்யூ. இந்த கம்பெனியில் நம்ம போயிட்டு ஓகே ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கம்மி இதெல்லாம் அது irrelevant-ஆ இருக்கும் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் இபிஐடி வந்து நல்லா இருக்கும் அந்த கம்பெனியில. அது என்ன பிரச்சனைனா இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஏன் அதிகமாக இருக்கும்னா கம்பெனிக்கு பாரிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த அப்கமிங் பீரியட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ பாரிங்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இபிஐடி பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. பாரிங்ஸ் கம்மியானாலே கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூவும் கம்மியாகும். ஸோ ஆர்ஓசி கண்டிப்பாக வர காலத்தில் ஏறிடும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 10.2. 10.2 is decent, but what I feel is that நிறைய 20 மேல இருந்தா நல்லா இருக்கும். பட் டெஃபினெட்லி what I feel is that ஆவரேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இது வந்து நெட் ப்ராஃபிட் பை ஆவரேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் போகிற காலத்தில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இதுவும் கண்டிப்பாக ஆகும். சேல்ஸ் க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸ். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி 25.16%, அதாவது லாஸ்ட் 3 years ஆவரேஜ் சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது ட்ரெமெண்டஸ் க்ரோத் இந்த சீரீஸ். ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. ஓகே, இதில் சின்னதாக இப்போ ஒரு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் வச்சு ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம் ஒரு சார்ட்டோட சேர்த்து. ஓகே கைஸ், இதில் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன சார்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். இந்த சார்ட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year சார்ட் இது. இந்த கோவிடுக்கு முன்னாடி வந்து நியர்லி 1450 rupees கிட்ட மேலே இருந்தது இந்த ஸ்டாக்கோட வேலை. தென் அப்புறம் உங்களுக்கு தெரியும் 875 இருக்கும் போயிட்டு அப்புறம் தென் இட் வெண்ட் அப் டு 2100. இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இப்போ இதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்ம் கிட்ட யோசிக்க போதில் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்ப்போம். சரி, மேக்ஸிமம் சார்ட்டை பார்ப்போம். ஓகே, இது கிட்டத்தட்ட பார்த்துட்டு எல்லாம் நினைப்பீங்க இது கிட்டத்தட்ட நிஃப்டி 50 சார்ட். நிஃப்டி 50 நல்லா இருக்கும் இவங்களோட சார்ட். ஏன்னா ஆல் டைமாக கன்சிஸ்டண்ட்டாக இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால ஒரு லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. இன்னைக்கு ஆல் டைம் ஹையில் இருக்கு. பட் அந்த லெவல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மேஜரான ஃபால் இருக்காது. இந்த கோவிட்ல எல்லா கம்பெனியும் மேஜரான ஃபால் இருக்கு. ஆனால் அந்த ஃபாலை எவ்வளோ ஸ்பீடாக ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு ஆல் டைம் ஹையில் நிற்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ கன்சிஸ்டன்சி இன் த கம்பெனிஸ் க்ரோத். இது ஒரு மெயின் ஃபேக்டர். இப்போ ஸ்டாக்கோட ஃபேன்சினஸை பார்க்கணும், அதில் வந்து இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்லாம் டாப் லைன் வந்து ஓரளவுக்கு இதாக இருக்குது. அப்புறம் தென் தேர் இஸ் பீன் அ டிப் இந்த டாப் லைன். உங்களுக்கு ரெசிஷன் ஸ்டார். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால ரெவன்யூ ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ அதனால ஒரு செட்பேக் இந்த கம்பெனி இருக்கும். மற்றபடி பார்த்தா ஸ்டில் இட் இஸ் ஏபிள் டு மேனேஜ் ஒரு குட் பாட்டம் லைன் ப்ராஃபிட் நல்லா பண்ண முடியுது இந்த கம்பெனி இந்த சுச்சுவேஷனில் கூட. பட் நம்ம இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதில் பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ் டர்ன் ஓவர் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங். இது ட்ரைலிங் 12 monthsக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க 5,27,000 crores தான் வரும் கம்பேர்ட் டு 1920ன்றாங்க. ஓகே, இப்போ இது டிப் ஆகிறதுல பாசிபிலிட்டி இருக்கா? எஸ், தர பாசிபிலிட்டிஸ் நான் சொன்னேன். இந்த சுச்சுவேஷனில் வந்து எக்கனாமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்ரி கம்பெனி இஸ் கோயிங் த்ரூ டஃப் ஃபேஸ். ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் அ ஸ்பெக்டாக்குலர் growth ஃபார் எனி கம்பெனி. பட் திஸ் கம்பெனி இஸ் டூயிங் ரியலி வெல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா திஸ் கம்பெனி ஹஸ் மெயின்டைன் அ வெரி குட் டாப் லைன். அப்புறம் ரொம்ப ஏதோ பாட்டம் லைனும் ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் இந்த கம்பெனியில் டீசெண்டாக இருக்கு. எவ்ரி இயர் ஒரு 10% டிவிடெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. மெயினாக ஒன்னொரு போர்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் கம்பெனி ஹஸ் நியர்லி அரௌண்ட் 3,55,000 crores டெப்ட். பட் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க மிஸ்டர் முகேஷ் அம்பானி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஸ் டோட்டலி நெட் டெப் ஃப்ரீ கம்பெனின்னாரு. நெட் டெப் ஃப்ரீன்னு சொல்லும் போது அவர் எப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னா அவர் இனி வரும் காலங்களில் ரெவென்யூவும் சரி இப்போ ஒரு கிட்டத்தட்ட எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேட்டஸ்ட்டாக நியர்லி 1.5 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சில்வர் லேக்காக இருக்கட்டும், தர் சோ மெனி இன்வெஸ்டர்ஸ் ஹவ் இன்வெஸ்டட் இன் ரிலையன்ஸ் ரீசென்ட்லி. ஸோ இவங்களோட இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் பார்க்கும். பத்தாவதுக்கு இவங்க சவுதி அராம்கோ டீல் ஆல்ரெடி போயிட்டு இருக்குன்னாங்க. அது எவ்வளோ தூரம் 20% ஸ்டேக் வாங்குறாங்க இல்லையானா அது கன்ஃபார்ம் ஆகும் தெரியும். ப்ளஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து
அப்கமிங் பீரியட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தேர் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் he has released a statement that this company is totally net debt free. ஸோ இவங்களோட பாரிங்ஸ் இவ்வளோ இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் பாருங்க, சப்சிக்வெண்ட்டாக பாரிங் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கோயிங் கன்சர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது கம்பெனி வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா பாரிங் வந்து ஆட்டோமேட்டிக் கம்மியாகிடும். அப்புறம் போக போக காலங்களில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றாவது இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் வந்து 4,46,000 கோடி. இது இந்த மாதிரி ஒரு ரிசர்வ்ஸ் இருக்கிற போது நீங்க கண்ணை மூடிட்டு இந்த கம்பெனியில வந்து கோயிங் கன்சர்ன் பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்க கூட வேண்டாம். ஏன்னா இது வந்து ஆப்வியஸா 100% நல்லா ஸ்ட்ராங்காக ட்ராவல் ஆகும் ஏன்னா அப்கமிங் பீரியட்ல. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது நெட் கேஷ் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு. 17-18 இருக்கட்டும், 18-19 இருக்கும், 19-20 இருக்கும், 19,000 crore கேஷ் ஃப்ளோ, ட்ரெமெண்டஸ். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 11%. டெட்டா டேஸும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கு. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் 5.9, which is relatively good. Okay, this is basic fundamental analysis. ரொம்ப இம்பார்ட்டன்டான அனாலிசிஸ் இப்போ நான் சொல்றேன். அதுதான் ஒரு ஷேரை வந்து நம்ம பேஸாக ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலாமா வேண்டாமான்னு இருக்கும். அது நத்திங் பட் இவி பை இபிஐடிடிஏ. அதுனா என்னன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான அனாலிசிஸ். இதுதான் இந்த அனாலிசிஸோட பேர் பார்த்தீங்கன்னா இவி பை இபிஐடிடிஏ. இதுதான் இந்த அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் என்ன கன்வே பண்ணுவோம்னா, இந்த இதை வச்சு ஒரு ஷேரோட டார்கெட் ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த டார்கெட் ப்ரைஸ் டெஃபினட்டாக அடையுமான்னு கேட்டிங்கன்னா 80% பாசிபிலிட்டி கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் ஜஸ்ட் ஓவராலாக சொல்லிடலான்னு பார்த்தேன். இதை இவி பை இபிஐடிடிஏ டச் பண்ணிடுச்சு, ஓவராலாக இவ்வளோதான் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிடணும், இவ்வளோதான் டச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நிறைய பேருக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியாது. அதுக்காண்டி தான் இந்த சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி வச்சு ரிலையன்ஸாக காட்டுறேன். ஓகே, இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 31st March 2020 டேட்டா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் 633 crores ஷேர்ஸ் இருக்கு. இதில் அதில் அன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,100 rupees கிட்ட இருந்தது. இன்னும் 1,100 rupees 31st March அன்னைக்கு. டெப்ட் பார்த்தீங்கன்னா 3,55,000 crores. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 8,016 கோடி. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,081 crores. ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா என்ன? மார்க்கெட் கேபிடலைசேஷன் பிளஸ் டெப்ட் பிளஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஏதோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஐட்டம்ஸ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் வேல்யூன்னு வரும். இதுதான் இவி, என்டர்பிரைஸ் வேல்யூ. இபிஐடிடிஏ வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து earnings before interest and tax and depreciation and amortization. ஓகே, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 53,000 கோடி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் 22,000 கோடி, டிப்ரிசியேஷன் 22,000 கோடி இருக்கு. டோட்டலா இபிஐடிடிஏ பார்த்தீங்கன்னா 97,000 கோடி வந்துருச்சு. ஓகே, இது வந்து இப்படிதான் இபிஐ என்டர்பிரைஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும், இபிஐடிடிஏ வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி இங்க வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம அட்டைன் பண்ண இந்த ரெண்டு ஃபிகரையும் இங்க வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் 1920க்கு இபிஐடியும் இபிஐடிடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த என்டர்பிரைஸ் வேல்யூவை இந்த இபிஐடிடியோட டிவைட் பண்ணணும். பண்ணோடனே அதுல ஒரு வேல்யூ ஒரு ஃபிகர் வரும். இது வந்து இந்த ஃபிகர் ஃபர்ஸ்ட் தனியாக கால்குலேட் பண்ணிட்டு growth in EBITDA இது ஃபோர்த் ஸ்டெப். இது என்ன பண்ணணும்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னு, அது நத்திங் பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 47,700 இருக்கு, இப்போ 52,000 வந்திருக்கு. ஸோ இது மைனஸ் 52, இது நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் டிவைடட் பை 47,500 போட்டீங்கன்னா இன்டூ 100 போட்டீங்கன்னா there has been a 9% growth. அப்புறம் 15% growth. இதுக்கும் டிஃபரன்ஸ் 60-67க்கு 12%, அப்புறம் 67 97க்கு 44% growth. ஓகே, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 3 years, அதாவது ஒன்றும் இல்லை, இது பிளஸ் இது 44 பிளஸ் 12 பிளஸ் 15 டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 3 years வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வந்து ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி இதுதான் வச்சு நீங்க பேஸா வச்சு கால்குலேட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் இபிஐடிடிஏ வந்து ஒண்ணுமே இல்லை, அது வந்து இந்த இப்போதுக்கு வந்து 97,836 இருக்கு. இனிமேல் எவ்வளவு போகும் earnings before interest and tax, depreciation, amortization எவ்வளவு போகும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஆவரேஜ் லாஸ்ட் 3 yearsல வந்து 24% எக்ஸஸா போகும் நான் நம்புறேன். ஸோ என்ன பண்றேன்னா இது இன்டூ இது
plus 24% of 97,000. ஸோ அது போட்டிங்கன்னா ஒரு 24% எக்ஸஸ்டாக போகும். ஸோ 1,21,000. அதே மாதிரி ஃபோர்காஸ்டட் இவி என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளோ தூரம் போகும் பார்த்தீங்கன்னா இப்போ 10,48,000 இருக்கு. நான் ஒரு 24% எக்ஸஸாக போகும்னு நினைக்கிறேன் அதுல இருந்து. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13,02,534 வரும். இப்போ டோட்டல் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 633 crores. நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணேன்னா டார்கெட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃபோர்காஸ்டட் இவி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் வரும் 2,057 rupees ஆஸ் ஆன் 1st April அன்னைக்கு. இந்த ஃபேக்டர் வச்சு டிட்டர்மைன் பண்ணது. அதாவது ரிலையன்ஸோட ஷேர் அன்னைக்கு 1,800 ரூபா இருந்தது, 2,057 ரூபா இருக்கும் போன்னு டிட்டர்மைன் பண்ணுச்சு. ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டி மார்க்கெட்ல பாருங்க 2,100 rupees தாண்டிடுச்சு. ஸோ இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு கம்பெனி எவ்வளவு தூரம் போகும்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம டார்கெட் ப்ரைஸை இந்த தாண்டிடுச்சு. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் ஷேர் இப்போ கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம டார்கெட் ப்ரைஸ்க்கு இது பண்ணுது. இந்த டேட்டாவை நான் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இட் would have been beneficial for everyone. பட் அந்த டைம் சேனல் இல்லை, அதனால மெனி ஃபேக்டர்ஸ் அந்த. ஸோ இனிமேல் எந்த ஷேர் அப்சர்வ் பண்ணாலும் இந்த டார்கெட் ப்ரைஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ டார்கெட் ப்ரைஸ்க்கு கீழே உங்க ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நிச்சயமா இந்த லெவலுக்கு தேவைன்னு நீங்க நம்பலாம். இந்த ஃபார்முலா ஒரு 80% ஒர்க் ஆகும்னு நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது வந்து ஃபியூச்சர் அவுட்லுக்கை பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த ஃபியூச்சர் அவுட்லுக்கை பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம ஃபியூச்சர் அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறோம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த 14 companies who have invested in Jio platform since April 22. ஓகே, இது ஏன் ஃபியூச்சர் அவுட்லுக்கில் சொன்னாங்கன்னா இதனால தான் இந்த ரிலையன்ஸோட ஷேர் எங்கேயோ போயிருக்கு. கிட்டத்தட்ட 14 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அது 1,50,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரிலையன்ஸோட டெப்ட்டுக்கு வந்து ரீபே பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ 32% ஸ்டேக்கையும் ரிலையன்ஸ் அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இந்த கம்பெனிஸ் இந்த ஸ்டேக் இவ்வளோ தூரம் சேல் பண்ணுறதுனால இதனால ரிலையன்ஸுக்கு வந்து லாங் டேர்மில் மிகப்பெரிய பெனிஃபிஷியல் இருக்கு. இதோட அமௌண்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு காலமில் வந்து எத்தனை பர்சன்ட் ஸ்டேக்கில் விற்றுருக்காங்க, அது என்ன டேட்டில் வந்து நீங்கள் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க. ஃபேஸ்புக் வாங்கியிருக்காங்க, சில்வர் லேக், விஸ்டா, ஜென்ரல், முப்டாலா, அப்புறம் எக்ஸஸ், அப்புறம் கடைசி கூகுள் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 1% ஸ்டேக்கே இங்கே பார்த்தீங்கன்னா 5,000 கோடிக்கு மேலே இருக்குது இந்த கம்பெனியோட ஸ்டேக் வாங்குறதுக்கு. ஸோ இப்போ இத்தனை 32% ஸ்டேக்கை விற்று ஜியோவில் அதில் 1,50,000 கோடி எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே ட்ரெமெண்டஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் அவுட்லுக்கில் பார்க்கும்போது ஜியோ வந்து மிகப்பெரிய பிளேயராக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த கம்பெனியோட மெயின் ஃபியூச்சர் அவுட்லுக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல்ஸும் ரிஃபைனரிலையும் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்லையும் நீங்கள் நல்ல ரெவன்யூ பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி. இது ஜியோ வந்து இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது டிஜிட்டலைஸாக போகும்போது டெஃபினட்டாக ஜியோ வந்து மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ரைக் பண்ணும். எஸ்பெஷலி வாட்ஸ்அப்போட அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த ஜியோ ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுறதுல இருக்கட்டும். சரி, இது ரியலி நெக்ஸ்ட் ஸ்டெப், தே மூவ் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஜியோவோட க்ரோத் வந்து ஆப்வியஸாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத்தையும் சேர்த்து பயங்கரமாக டெவலப் ஆகுது. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இப்போத்துக்கு இந்த கம்பெனி ஃபியூச்சர் அவுட்லுக்கில் பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஜியோட க்ரோத் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த கம்பெனிக்கு நல்ல ட்ரெமெண்டஸ் க்ரோத் டிஜிட்டலைசேஷனில் இருக்குது. அது எஸ்பெஷலி வந்து மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகுது. அதுக்கு இந்த 14 இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஃபைனலி வாட் ஐம் ட்ரைங் டு கன்க்ளூட். எல்லாம் நிறைய சொல்கிறதாங்க வெயிட் ஃபார் த எக்கனாமிக் ரிசெஷன் டு ஹேப்பன். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பார்க்குறது வந்து மார்க்கெட் சில பேர் பபுள்ன்றாங்க. ஆக்சுவலாக பபுளான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இஸ் அ கேம் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் டிமாண்ட் இருந்தால் தான் ஸ்டாக்கோட வேல்யூ ஏறும். மக்களுக்கு டிமாண்ட் இருக்கணும்னா மக்கள் கையில் பணம் இருக்கணும். The economy should revolve around it. How the demand will be created? If people have more money, then the demand will be automatically created. So the economy will grow up. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், எக்கனாமிக் இப்போ பீப்புள் கையில் மணி கம்மியாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் ரெசெஷன் இஸ் சர்டன் டு ஹேப்பன். ஸோ அந்த டைமில் கீழே மறுபடியும் நிஃப்டி கீழே விழும் போதோ இல்லை பேங்க் நிஃப்டி மறுபடியும் ஒரு ட்ரெமெண்டஸ் கீழே விழும் போதோ அப்போ இந்த ஸ்டாக் 1,500 கீழே வந்துச்சுன்னா கடை மூடிட்டு என்ட்ரி போடலாம்.
ஏன்னா இதோட வெயிட்டட் வேல்யூ நான் காமிச்சிருப்பேன் 2057 rupees இருக்கு. ஒன்றாவது இது வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க அப்படி கண்டினியூ டு ஓட். இது லாங் டேர்முக்கு மிகப்பெரிய ஒரு அசெட்டு. ஸோ கீழே விழ நீங்கள் இன்னும் நிறைய அக்யூமுலேட் பண்ணிட்டு வாங்கிட்டே போங்க. இப்போ என்ன ஒன்றாவது இது வந்து எக்கனாமிக் ரிசெஷன் வந்து சரி, இப்போ கோவிட் ரிசெஷன் வந்தது அப்படின்னு இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கேன். சரி, மறுபடியும் எக்கனாமிக் ரிசெஷன்ல மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குங்க. நான் ஏன் இதை மறுக்க முடியாதுன்னா, மறுபடியும் இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் டெய்லி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கன்சிக்யூட்டிவா மார்க்கெட்ல வந்துட்டு இருந்தாலும் எக்கனாமிக் ரிசெஷன் இருந்தா கூட பீப்புள் வில் ட்ரஸ்ட் த ஸ்டாக் மோர். ஸோ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதாவது ஸ்டாக் விழுறது கூட சான்ஸ் கம்மியா இருக்கும். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் டீல்ஸ் ஹவ் பீன் டன். இனிமேல ஃபர்தரா பாசிட்டிவ் நியூஸ் வந்தா கூட ரிசெஷன்னால இந்த ஸ்டாக் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருக்கு. கொஞ்சம் கீழே விழுறதுக்கு நிறைய மெனி பாசிபிலிட்டிஸ். இல்லைன்னா கூட இதே லெவலில் கண்டினியூ பண்ணலாம். பட் டெஃபினட்டாக கீழே விழுந்துச்சுன்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு வரும். அந்த ரேஞ்சுக்கு வந்து கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி சரி, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இந்த 300 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினவங்க ஷேர்லாம் இன்னைக்கெல்லாம் பாருங்களா அவங்களது டெஃபினட்டாக அவ்வளோ பெரிய குரோத். ஓகே, திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ. வழக்கம் போல சொல்கிறதான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எதை குவரிஸோ ஏதோ சஜஷன்ஸோ இருந்ததுன்னா இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். tamilminds25@gmail.com மெயில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரிப்ளை கொடுப்போங்க. தேங்க்யூ.